ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்டு ஷாப்பிங் விலாக்ஸில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பேங்கிள்ஸ் தாங்க காட்ட போகிறேன். ஏன்னா நிறையா சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா பாம்பே டைப் பேங்கிள்ஸ் 4 பேங்கிள்ஸ் இருக்கிறது ஜிஆர்டியில் காட்டுங்கன்னுட்டு. இதில் பாம்பே டைப் இருக்குது, ப்ளஸ்ஸு ஃபேன்சியாகவும் இருக்குங்க. நான் காட்டுவேன், நீ எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இதில் எந்த பேங்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி எங்கள் அம்மாவோட தான் நான் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருந்தேங்க. ஏன்னா அம்மாவோட செயின் ஆச்சாரக்கிட்ட கொடுத்துட்டு, அம்மா செயினில் வந்து ஒரு டாலர் இருந்துச்சுங்க பழசு. அது எடுத்துட்டு அம்மாவுக்கு வேறு டாலரு அதில் அட்டாச் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்திருந்தோம். இந்த டாலர் தான் அம்மாவது ஃபுல்லாக வெள்ளிய ஒயிட் ஸ்டோன் தான் இருந்துச்சு. அது நல்லா இல்லை, அம்மாவுக்கு ஒரு சைடாக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரவுண்டாக இருக்குது, ஒரு ட்ரெடிஷ்னலான சூப்பரான டாலருங்க. இது ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வரும், நடுவில் வந்து ஒரு பிங்க் ஸ்டோன் வரும். இந்த டாலரு இந்த அம்மாவோட செயினில் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு வாங்கிட்டோம். அம்மாவுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, கழுத்து ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஃப்ளவர் டைப்பு டாலருங்க, நல்லா இருந்துச்சு அம்மாவுக்கு போட்டால். நாங்கள் ஷாப் போன அன்றைக்கி ஒரு கிராமோட ரேட் வந்து 7540 ருபீஸ் இருந்துச்சுங்க. சரிங்க, நான் இங்கே இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாம் 1 by 1 காட்டுவேன். நீங்கள் எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த பேங்கிள் பிடிச்சிருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 4 பேங்கிள்ஸ் தாங்க, நான் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. 4 பேங்கிள்ஸுங்க, 52 கிராம் இருக்குது. நீங்கள் பேர் 2 வளையல் வேணும்னு கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க. இது வந்து ஒரு துபாய் டைப்பு சூப்பரான ஒரு லீஃப் வச்ச பேங்கிள் தாங்க. இதுக்கு உள்ள க்ளோஸிங்கு அவ்வளோ ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்கங்க. எங்கே கை கிழிச்சிக்குமான்னுட்டு நான் கையில் போட்டு பார்த்தேன், அது மாதிரி எதுவும் இல்லைங்க. அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அந்த சைடு இந்த சைடு லீஃப் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கிராண்டான பேங்கிள் தாங்க. 4.25 பவுன் கிட்ட இருக்குது. நல்லா இருக்கும், சிங்கிள் வலையில் ஒரு கையில் போட்டாலும் சூப்பராக இருக்கும், லுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த 4 பேங்கிள்ஸ் வந்து 6 பவுன் கிட்ட வருதுங்க. இதோட வேஸ்டேஜ் 14% கிட்ட இருக்குது. இது வந்து ஒரு டெய்லி வேர் மாதிரி தாங்க. இதையும் உள்ள க்ளோஸிங் நல்லா சூப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஆர்டி அண்ணாலே ஒரு பிராண்டு தானேங்க, நல்லா இருக்கும். வேஸ்டேஜ் அதிகமானு சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில். அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி தானேம்மா வேஸ்டேஜ் வரும்னுட்டு என்னோடய ஒப்பீனியன். ஆனாலும் ஜிஆர்டி அண்ணாலே ஒரு பிராண்டு தான், எல்லோரும் இங்கே வாங்குவாங்க. ஆனாலும் கோல்டு நல்லா இருக்கும், அவங்களோட ஒர்க் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோ வேஸ்டேஜ் இருக்கும் போல். நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சீட்டி மாதிரி போட்டுக்கோங்க, அதில் வேஸ்டேஜ் இல்லாமல் 18% வரைக்கும் வாங்கலாம். சரிங்களா? இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், இது வந்து 52 கிராம் இருக்குங்க. அப்படின்னா ஒரு 6.25 பவுன் கிட்டே இருக்கும். நல்லா இருந்துச்சு. அதுவுமே எல்லாமே 4 பேங்கிள்ஸ், அங்கங்கே ஒரு பேர் சிங்கிள் ஜோடி பேங்கிள் காட்டியிருக்காங்க. இதுவுமே ஒரு டெய்லி வேர் பேங்கிள்ஸ் தான், கெட்டியாக இருக்குங்க. நம்ம சாலிடாக கையோடு போட்டிக்கிற மாதிரி பேங்கிள்ஸு நல்லா இருக்கும். இது அந்த சைடு இந்த சைடு போட்டுக்கிட்டு நடுவில் கண்ணாடி வளையல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சூப்பராக. இது வந்து ஒரு பேரு வெயிட்டுங்க 32 கிராம்ஸ், 4 பவுன் கிட்டே இருக்குங்க. இந்த வளையல் சிம்பிளாக இருக்குது, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ப்ளைனாக இருக்குது, அங்கங்கே ஒரு பார்டர் மாதிரி வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இது ஒரு 4 பேங்கிள் செட்டுங்க. இது வந்து பழைய காலமாக ஓல்டு மாடல் தாங்க. இதுக்கு ஒரு 6% கிட்ட இருக்குது. 6 பவுன் வருதுங்க, 6 பவுன் வருது. இது வந்து டெய்லி போடுறதுக்கு நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி வாங்கினாலே போதும், பெஸ்ட்டுன்னு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். வேஸ்டேஜ் அவ்வளோ போட்டு வாங்க வேண்டான்னுட்டு என்னோடய பர்சனல் ஒப்பீனியனுங்க. நல்லா இருக்கும், நம்மளுக்கு கையில் வளையல் இருக்கணும், அவ்வளோதான் தங்கத்தில். இந்த பேங்கிள்ஸ் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது பாருங்கள், புதுசாக லான்ச் ஆகிருக்கு ஜிஆர்டியில். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், லீஃப் வெதர் பிரித்த மாதிரி இருக்குது, ப்ளைனாக வரும், நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு டபுள் பேங்கிள் செட்டு ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் எனாமில் பாலிஷ் பண்ணியிருக்காங்க, நல்லா ப்ராடாக இருக்குங்க. இதுவுமே 6 பவுன் கிட்ட வரும், ஜோடி 3 பவுனுங்க. நல்லா இருந்துச்சு இந்த மாடலுமே. இந்த எனாமில் போட்டதுனால தான் லுக் இருக்குது. ஒரு சிஸ்டர் கேட்டு நின்றாங்க, எனாமிலுக்கு கூட வெயிட் வருமான்னுட்டு. அது எல்லாம் சேர்த்து தானேம்மா, ஸ்டோனுக்கு தான் வெயிட் வராது, ப்ளஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வெயிட்டு கோல்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ப்ளைனாக இருக்குது பாருங்கள், சலங்கு மாதிரி இருக்கும், ஆனால் அது சலங்கு கிடையாது. அது அங்கங்கே பாக்ஸ் கிட்ட ஒரு சலங்கு டைப் மாடலில் கொடுத்துருக்காங்க.
4 வளையலும் நல்லா இருந்துச்சு. 48 கிராம் கிட்ட இருக்குது. இந்த வளையல் ரெண்டுமே பேரு 26 கிராம்ஸ் இருக்குங்க. 3.25 பவுன் கிட்ட இருக்குது. இது ஒரு பாம்பே டைப் மாடல் தான். நல்லா இருந்துச்சு. மாங்காய் ஷேப்பில் இருக்கும். இது ஒரு பெண்டான மாதிரி ஒரு மாடலுங்க. எஸ் டைப் பேங்கிள். இது வந்து 3.5 பவுன் கிட்ட இருந்துச்சு. இது நிறையா சிஸ்டர்ஸ் வாங்கி போட்டுன்னு இருக்காங்க. நல்லா இருக்கும் இது மாதிரி மாடல். நீங்கள் வந்து ஃபேன்சி வேராக போட்டிக்கலாம், ஃபங்க்ஷன் வேராக போட்டிக்கலாம், ஆஃபீஸ் வேராக போட்டிக்கலாம். அது மாதிரி மாடல் அது நல்லா இருந்துச்சு. இது ஒரு பைப் டைப்பில் வருங்க. ஜிக்ஜாக் டைப்பில் பைப் மாதிரி மாடலு. இது வந்து 4 வளையல் சேர்த்து 6 பவுன் இருக்குங்க. நீங்கள் ஜோடி கேட்டாலும் கொடுப்பாங்க. நல்லா இருக்கும். இது மாதிரி சிங்கிள் வளையல் போட்டாங்க. இந்த வளையலும் 4 வளையல் ஒரு ஃப்ளவர் டைப்பில் வரும். ப்ளைன் வளையல் தாங்க. இதில் எல்லாமே இல்லை, ஸ்டோன் இல்லை, எதுவுமே இல்லை. இதில் வந்து 6 பவுன் கிட்ட வரும். நல்லா இருக்கும். சாலிடாக இருக்குங்க. கையோடு போடுற மாதிரி மாடல்ஸ் தான். இது வந்து ஒரு ட்ரெண்டியாக இருக்குது பாருங்கள். நியூவாக லான்ச் ஆகிருக்கு. ஆப்ஷன்னும் பெண்டான மாதிரி அங்கங்கே ஒரு குட்டி குட்டி பீட்ஸ் வர மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு ஃப்ளவர் பீட்ஸ் மாதிரி. ஆனால் அது எல்லாமே ஃபுல்லாக கோல்டு தான் இருக்குங்க. 52 கிராம் இருக்குங்க. நான் அப்படின்னா 6.25 பவுன் கிட்ட இருக்குது. இந்த பேங்கிள் பாருங்கள். இதில் வந்து பவளம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, பவளம் மாதிரி இருக்குது. அது ரியல் பவளம் கிடையாது. ஆனாலும் நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டோனு மாங்காய் ஷேப்பில் வச்சுருக்காங்க. அங்கங்கே எனாமில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து 50 கிராம் கிட்ட இருக்குங்க. 4 வளையல் சேர்த்து நல்லா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நியூவாக இருக்குது. இது ஒரு ப்ளைன் பேங்கிள், டெய்லி வேர் பேங்கிள்ஸ் தாங்க. இது ஒரு 6 பவுன் கிட்ட இருக்குது. 4 வளையல் சேர்த்து ப்ளைனாக இருக்குது. அங்கங்கே ஒரு மாடலு சிம்பிளாக மாடல் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் டைப்பில் நல்லா இருந்துச்சு. இந்த பேங்கிள்ஸுக்குமே இதெல்லாமே நம்ம டெய்லி வேர் இது மாதிரி வாங்கி போட்டுக்கிட்டானே நல்லா இருக்குங்க. கை ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ்ஸு எங்கேயுமே பெண்ட் ஆகும்னு இல்லை. உள்ள க்ளோஸிங் கூட அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்டு ஆகும், நம்ம பிளாஸ்டிக் வளையல் போடணும்னுட்டு யோசிக்க வேண்டாம். அப்படியே போட்டிக்கலாம். இது ஒரு சிம்பிளாக இருக்குது. ஆனாலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பால்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. இது 3 வளையல் ஒட்டின மாதிரி ஒரு ஷேடு. நடுவில் ஒரு ஃபேன்சியாக அந்த சைடு இந்த சைடு கம்பி பேங்கிள் வர மாதிரி ஒட்டின மாதிரி ஒரு மாடலாக பண்ணி இருக்குது. இதோட வெயிட் வந்து 6.25 பவுன் கிட்ட இருக்குங்க. 52 கிராம் இருக்குது. நல்லா இருந்துச்சு. இந்த பேங்கிள் வந்து 4 பவுன் இருக்குங்க. செட்டு வந்து 16 கிராம் வருது ஒரு பேரு. அப்படின்னா ஒரு வளையில் 8 கிராம் தான் வருதுங்க. இதில் எனாமில் போட்டிருக்காங்க. ஃப்ளவர் அங்கங்கே மாடலுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் வரும், ப்ளைனாக வரும், பாக்ஸ் வரும், ப்ளைனாக வரும். அது மாதிரி மாடலுங்க. இது 4 வளையல் சேர்த்தே 32 பவுன் கிராம் தான் இருக்குது. சாரி. இது வந்து ஒரு ப்ராடான பேங்கிளுங்க. அவ்வளோ லுக்காக இருந்துச்சு. கையில் போட்டு அவ்வளோ கிராண்டாக இருக்குது. பார்வையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டு இருக்குங்க. 4 வளையல் சேர்த்து 52 கிராம் இருக்குங்க. 6.5 பவுன் கிட்ட இருக்குது. இந்த பேங்கிள் வந்து எனாமில் போட்டிருக்காங்க. மேங்கோ ஷேப்பில் ஃப்ளவர் வருது. அதில் க்ரீன் எனாமில் போட்டிருக்காங்க. மெரூன் எனாமில் பார்டரில் வருது. நல்லா இருந்துச்சு. இதெல்லாமே டெய்லி வேர் போடுற மாதிரி பேங்கிள்ஸ் தாங்க. இது மட்டுமே இல்லைங்க, எக்கச்சக்கம் பேங்கிள்ஸ் இருக்குங்க ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.